ஐயா இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து மாதம் நான் ஆட்சிக்கு வந்தா மாதம் 2000 தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா. ஏன் இப்ப ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாசம்? அது 1000 ரூபா கொடுக்குறாருன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாரு. ஆனால் இவர் வந்து கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன் 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன போது ஏன் கொடுக்கல? 1000 ரூபா மட்டும் ஏன் கொடுத்தாரு? 5000 ரூபா தரேன்னு சொன்னார்ல, 5000 ரூபா கொடுக்க சொன்னாங்களே, எதுக்கு கொடுக்குறாங்கல்ல கொரோனா போது. இவர் ஏன் 1000 ரூபா தானே கொடுத்தாரு, பாக்கி 4000 ஆறு வந்து கொடுத்தா? ஸ்டாலின் தானே வந்து கொடுத்தாரு. அதை அன்றைக்கி பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். இதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா சொல்கிறது தான். இந்த இலவச பஸ் பேருந்து ஆண்களுக்குங்கிறதெல்லாம் சும்மா போய். பெண்களுக்கு வந்து அவர் வந்து எந்த வாக்குறுதியும் கொடுக்காம தானே கொடுத்தாரு. இவர் வாக்குறுதி கொடுத்து என்ன நினைப்பாருன்னு இருக்கு. அவர் வாக்குறுதி கொடுக்கலையே, பெண்களுக்கும் கொடுக்கல வாக்குறுதி, அந்த 1000 ரூபாயும் கொடுக்கல வாக்குறுதி, இலவச பஸ் அவர் சொல்லலை. இப்போ தான் வந்து அவர் கொடுத்தாரு தவிர, ஆட்சி வந்தது தான் கொடுத்தாரு தவிர அவர் அறிவிப்புலாம் எதுவும் கொடுக்கலையே. அதெல்லாம் அது அப்படின்னா வந்து பஸ்ஸையே போக்குவரத்து இல்லாமல் போயிடும். அதான் உண்மையாகும். எல்லாத்தையும் ஆண்களுக்கும் பஸ்ஸில் போக்குவரத்துக்கு பிரின்னு சொல்லிட்டான்னு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எங்களுடைய ஆட்சி. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. இது வந்து எப்படி பெண்களுக்கு கொடுத்துருக்காரு? இன்னைக்கு வந்து சட்டம் எனக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி பொம்பளைங்க தான் பெண்கள்லேருந்து எல்லா பெண்களும் வந்து போய் நல்லா தான் நடந்து போயிட்டு வந்துருக்காங்க. நைட்டு 12 வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக என்ன சட்டம் கெட்டு போய் சொல்ல முடியுமா என்ன இவங்க சொல்கிறதுக்காக? அதனால இந்த வாக்குறுதிலாம் வந்து நடைமுறைக்கு செட் ஆகுது சொல்கிறீங்களா? அது வந்து எடப்பாடி போடுற வாக்குறுதி எதையுமே நடைமுறைக்கு வராது. அவங்க அந்த சொந்த கட்சியை அவங்களால காப்பாற்ற முடியல. இவங்க வந்து ஊருக்கு எந்த செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய வந்து இந்த களவாடி வச்சுருக்க பணத்தை தான் வந்து சேமிக்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை.